Hello students, NEET 2024 கான application form openல இருக்கு. So இந்த NEET 2024 கான application form எப்படி fill பண்ணணும், fill பண்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் information தெரிஞ்சிருக்கணும். So fill பண்றதுக்கான ஒரு சின்ன டெமோ தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். So first ஒரு எக்ஸாம் அப்படின்னா அதோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் தெரிஞ்சிருக்கும். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படிங்கிறது எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ அப்ளிகேஷன் எண்ட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. 9th Feb 2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 9 March 2024 பாத்தீங்கன்னா ஈவினிங் 5 PM குள்ள நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அண்ட் அதுக்கான ஃபீஸ் பேமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா 9th March 2024 நைட் 11:50 பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபீஸ் பேமெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஸோ எவ்வளவு ஃபீஸ் அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபீஸ் பேமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க என்ன கேட்டகரியில் வரீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் அது கூட ஜிஎஸ்டி நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். தென் 5 May 2024 அன்னைக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு NEET 2024 எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ஸோ டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது டென்டேட்டிவா பாத்தீங்க அப்படின்னா 14 June 2024 ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி டென்டேட்டிவ் டேட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் நீட் எழுதலாம், ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா he or she has completed 17 years அவங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் at the time of admission. அட்மிஷன் அப்போ பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அட்மிஷன் போவீங்களே அந்த டைம்ல நீங்க 17 years கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் ஆன் ஆர் பிஃபோர் 31 December of the year. 17 years இந்த இயரோட எண்டுக்குள்ள உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கவங்களும் பாத்தீங்க அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள் பர்சன் டு NEET 2024. ஓகே, தென் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த வருஷம் 12th எழுதுறவங்களா இருக்கலாம். இந்த வருஷம் 12th எழுதி நீங்க 12th பாஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா. ஸோ அட்மிஷனுக்கு முன்னாடி நீங்க 12th பாஸ் பண்ணிருக்கணும். ஸோ அதுல 12th பாத்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும். ஸோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா அதுல 50% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும் ஃபார் ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ். தென் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 40% மினிமம் மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கணும். அண்ட் 12th நீங்க அட்மிஷன் அப்போ பாத்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணிருக்கணும். ஓகே, ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் இந்த கோட் 1 அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள தான் வருவீங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த கோட் 1 கேட்டகரிஸ்குள்ள வர மாட்டீங்க. ஸோ அப்போ மத்தவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எய்தர் கோட் 2 டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 7 குவாலிஃபிகேஷன் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 7 குவாலிஃபிகேஷன் கண்டிஷன்ஸ்ல ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் கண்டிஷன் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும். ஸோ 17 years கிராஸ் பண்ணிருக்கணும். அண்ட் இந்த 7 எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணீங்க அப்படின்னா நீங்க NEET 2024 எக்ஸாம் எழுத எலிஜிபிள் பர்சன்ஸ், எக்ஸாம் எழுதி அட்மிஷனுக்கான எலிஜிபிள் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஸோ சில பேர் பாத்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரிஸ் படிச்சுட்டு இருப்பீங்க, 3 years பேச்சுலர் டிகிரிஸ் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ எய்தர் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படிங்கிற 3 சப்ஜெக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பேச்சுலர் டிகிரியில ஃபர்ஸ்ட் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் அவங்க மினிமம் படிச்சிருக்கணும், அதுல பாஸும் ஆயிருக்கணும் அப்படிங்கறதான் கோட் 6ஓட கண்டிஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி இந்த 7 கண்டிஷன்ஸ்ல ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும். மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பென் அண்ட் பேப்பர் மெத்தட், டியூரேஷன் ஆஃப் எக்ஸாம்ஸ் 3 hours 20 minutes நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஓகே, ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன டெமோ தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ உங்களோட சர்ச் இன்ஜின் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா exam.nta.ac.in/NEET அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்முக்கான வெப்சைட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை போட்டு நீங்க சர்ச் பண்ணுங்க. அப்பதான் உங்க சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ்ல இப்படி காமிக்கும். ஓகே, ஸோ இப்போ நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டோட வெப்சைட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடும். ஸோ இங்க பாருங்க கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர் இருக்கு. இங்க பப்ளிக் நோட்டீஸ், அதாவது நீட்டை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல தான் செக் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா NEET 2024 அப்ளிகேஷன் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இங்க இன்ஃபர்மேஷன் புல்லட்டின். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல வரும், ஹிந்தி கிளிக் பண்ணீங்கன்னா ஹிந்தியில வரும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ஸ்ல பேசிக்கான இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். ரைட், ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம படிச்சிருக்கணும். ஸோ அதை பத்தி நான் ஷார்ட்டா நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட பாத்தீங்க அப்படின்னா இமெயில் அட்ரஸ் இருக்கணும் அண்ட் மொபைல் நம்பர் இருக்கணும். ஓகே, ஸோ இமெயில் அட்ரஸ் உங்களோட இருக்கலாம் இல்ல பேரண்ட்ஸோட இருக்கலாம். அதே மாதிரி மொபைல் நம்பர்ஸ் உங்களதுனாலும் சரி இல்ல பேரண்ட்ஸ்னாலும் சரி. ஏன்னா இமெயில் அட்ரஸ்ல தான் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா இமெயில் அட்ரஸ்ல தான் உங்களுக்கு வரும். அதே மாதிரி மொபைல் நம்பர்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா ஃபர்தர் இன்டிமேஷன்ஸும் உங்களுக்கு டெலிவர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போ இமெயில் அட்ரஸ் அப்பப்போ நம்ம செக் பண்ணோம். அட் த சேம் டைம் மொபைல் நம்பர்ஸும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்டா தேவைப்படுது. ஸோ ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தமா 3 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், செகண்ட் ஸ்டெப் அப்ளிகேஷன்,
தேர்ட் ஸ்டெப் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட். ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸையும் ஒரே டைம்ல பண்றதுனாலும் பண்ணலாம், இல்ல நான் தனித்தனியா ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்றேன் அப்படின்னாலும் நீங்க தனித்தனியா பண்ணலாம். ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்டெப், இல்ல நான் ஈவினிங்ல செகண்ட் ஸ்டெப் கண்டினியூ பண்ணலாமா, தேர்ட் ஸ்டெப் நாளைக்கு பே பண்ணலாமா, ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், 1 வீக் அப்புறம் ஃபீஸ் பே பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் பண்ணலாம். ஓகே, ஸோ செப்பரேட்டா கூட உங்களால பண்ண முடியும். ரைட். ஸோ இப்போ இதுல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல்ஸ். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா லாகின் பை அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதுல மூணு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க அப்ளிகேஷன் நம்பர்ஸ் வழியா, அதாவது நார்மலா அப்ளிகேஷன் நம்பர்னு வச்சுட்டு நீங்க நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு வே. ஸோ ஏபிசி ஐடி, இல்ல டிஜிலாக்கர் ஐடி, இல்ல ஆதார் நம்பர். ஸோ இந்த 4 கேட்டகரியில ஏதாவது ஒரு கேட்டகரியில நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் ஐடி உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஏபிசி ஐடி. ஸோ ஏபிசி ஐடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட அகாடமிக் டீடைல்ஸோட சர்டிபிகேட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி மணி சேவ் பண்றோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அகாடமிக் ஒரு அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. அந்த அக்கௌண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதான் ஏபிசி அப்படின்னு, அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு அக்கௌண்ட் மாதிரி. ஸோ அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க அது வழியா நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா டிஜிலாக்கர் ஐடி. ஸோ மோஸ்ட்லி ஜேஇ எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஜிலாக்கர் ஐடி அப்படிங்கிறது அப்போ நீங்க கொடுத்துருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த டிஜிலாக்கர் ஐடியை வச்சும் நீங்க அப்ளை பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஆதார் நம்பர் வச்சும் அப்ளை பண்ணலாம். இல்ல நான் எப்பவும் போல நார்மல் ப்ரொசீஜரே ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நார்மல் ப்ரொசீஜர், அப்ளிகேஷன் நம்பர், லாகின் பைல அப்ளிகேஷன் நம்பர் வச்சுட்டு கீழே பாத்தீங்க அப்படின்னா நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நார்மலா நம்மளோட லாகின் அப்ளிகேஷன் நம்பர்ஸை வச்சுதான் நான் லாகின் பண்ற மாதிரி தான் நான் இங்க டிசைன் பண்ணிருக்கேன். ஸோ ஒருவேளை நீங்க ஆதார் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் லாகின் பை ஆதார் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பர்ஸ் கேட்கும். ஸோ ஆதார் நம்பர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆதார் நம்பர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்க போன் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி கொடுத்துதான் நீங்க வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். இல்ல நான் நார்மல் ப்ரொசீஜரே போறேன் அப்படின்னா நீங்க அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி லாகின் பைல அப்ளிகேஷன் நம்பர் வச்சுட்டு இங்க இருக்கக்கூடிய நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்க வந்து டிஜிலாக்கர் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதுல வந்து உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட்ஸ் கொடுத்து நீங்க டிஜிலாக்கர் அக்கௌண்ட் வழியாகவும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம அப்ளிகேஷன் நம்பர்ஸ் நீங்க வச்சுக்கிட்டோம். ஸோ இங்க நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்டர்ஸ் அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்குது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ஸ் இருக்கு அண்ட் பேசிக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க படிச்சு பார்த்துட்டு ஸோ கடைசியா பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு செக் பாக்ஸ் இருக்கு. செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பர்டிகுலர் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் வழியா நீங்க இதை பாஸ் பண்றீங்க, அப்ளிகேஷன் ஃபார்மா பாஸ் பண்றீங்க. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஆதார் நம்பர் இருக்கு, டிஜிலாக்கர் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. ஸோ முன்னாடியே நீங்க டிஜிலாக்கர் அக்கௌண்ட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ முன்னாடி நம்ம நார்மல் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணனால இந்த பேஜ் நம்மளுக்கு வருது. ஸோ என்கிட்ட ஆதார் நம்பர் இருக்கு, நான் ஆதாரோட கன்சர்ன்ஸ் வந்து என்னோட எக்ஸாமினேஷன் என்டிஏக்கு நான் கொடுக்க ரெடியா இருக்கேன், என்னோட ஆதார் டீடைல்ஸை நான் என்டிஏக்கு கொடுக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இதை சூஸ் பண்ணலாம். ஸோ இல்ல அப்படின்னா என்கிட்ட டிஜிலாக்கர் அக்கௌண்ட் இருக்கு, அந்த செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டிஜிலாக்கர் அக்கௌண்ட்ஸ் வழியா கொடுக்கலாம். தென் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட டிஜிலாக்கர் அக்கௌண்ட் இல்ல, நான் புதுசா ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தேர்ட் இதை சூஸ் பண்ணுங்க. ஸோ அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் ஏபிசி ஐடின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது என்கிட்ட இருக்கு, நான் அது வழியா அப்ளை பண்றேன்னா நீங்க ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி பேன் கார்டு, பாஸ்போர்ட்ஸ் இருந்ததுன்னா பாஸ்போர்ட்ஸ், ஸோ நான் இந்தியன் பாஸ்போர்ட்ஸ் இருக்கவங்க, அதாவது மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா, ஆனா இந்தியனா இருப்பாங்க, மற்ற கண்ட்ரீஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க லாஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆதார் நம்பர், என்கிட்ட ஆதார் கார்டு இருக்கு, ஆதார் நம்பர்ஸ் வச்சு நான் அப்ளை பண்றேன், என்னோட ஆதார் டீடைல்ஸ் நான் என்டிஏக்கு கொடுக்க ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற ஆங்கிள் நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஆதார் நம்பர் நீங்க கேக்குதா. ஸோ ஆதார் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் ஓடிபி என்னோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு போகும். ஸோ அந்த ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்ஸ் வந்த ஓடிபிஸ் எல்லாத்தையும் நீங்க என்டர் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடும். ஸோ இங்க ஆதார் நம்பர் இங்க காமிக்கும், கேண்டிடேட்டோட நேம், ஆதார்ல என்ன கேண்டிடேட் நேம்ஸ் இருக்கு அப்படிங்கிறது காமிக்கும், கேண்டிடேட்டோட டேட் ஆஃப் பர்த், ஆதார்ல என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அது இங்க காமிக்கும். ஸோ ஜெண்டர் என்னங்கிறதுலாம் காமிக்கும். தென் நீங்க கேண்டிடேட் நேம் ஆதார்ல என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ இங்க இருக்கும், நீங்க அதை வேணா எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆஸ் பர் தி கிளாஸ் 10th சர்டிபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க 10th சர்டிபிகேட்ஸ்ல எப்படி கொடுத்துருக்கீங்களோ அந்த மாதிரி நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் அப்பா பேரு, அம்மா பேரு, டேட் ஆஃப் பர்த், ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜெண்டர், நேஷனாலிட்டி, ஐடென்டி டைப், என்ன மாதிரியான ஐடென்டி கார்டு நீங்க கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் டேட்டாஸ் வச்சிருக்காங்க. ஐ மீன் செட் ஆஃப் ஐடி கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறது நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், ரைட்.
ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல என்னென்ன டீடைல்ஸ் நீங்க ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா அப்பா பேரு, அம்மா பேரு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர்ஸ், மேலா ஃபீமேலா, நேஷனாலிட்டி என்ன டைப் ஆஃப் ஐடென்டி கார்டு நீங்க யூஸ் பண்ண போறீங்க, அந்த ஐடென்டி கார்டோட ஐடென்டி நம்பர் என்ன, தென் உங்களோட அட்ரஸ். ஓகே, ஸோ நீங்க ப்ரெசென்ட்டா எங்க இருக்கீங்க அப்படிங்கறதோட அட்ரஸ் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ரெசென்ட் அட்ரஸ்ல பாத்தீங்கன்னா கண்ட்ரிஸ், மொபைல் நம்பர்ஸ், ஸோ அதே மாதிரி உங்களோட இமெயில் அட்ரஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே இங்கே தான் கொடுக்கணும். ஸோ இந்த இமெயில் அட்ரஸ், இந்த மொபைல் நம்பர் உங்ககிட்ட கரண்ட்லி யூஸ்ல இருக்கக்கூடியதா பார்த்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? தென் சில பேருக்கு ப்ரெசென்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டும் சேமா இருக்கும். ஸோ ப்ரெசென்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டும் சேமா இருந்தது அப்படின்னா அங்கே செக் பாக்ஸ் இருக்கு, அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அப்படியே ஃபைனலா வந்தீங்க அப்படின்னா ஒரு பாஸ்வேர்ட் நீங்க கொடுக்கணும். ஓகே, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகி உங்க மெயில் ஐடிக்கு வந்துடும். ஒரு பாஸ்வேர்ட் நீங்க கொடுக்கணும். அந்த பாஸ்வேர்டு தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர், இந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி தான் ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம பண்ண போறோம். ஓகே, தென் அதே மாதிரி இங்க ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் எதுக்கு அப்படின்னா, நீங்க ஒருவேளை பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டை பாத்தீங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம திருப்பியும் பாஸ்வேர்ட் மாத்திக்கிறதுக்காக இந்த செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணிட்டு இங்க கொடுத்துருக்கக்கூடிய பின், இந்த பின்னை வந்து இங்க என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, தென் அதுக்கு முன்னாடி நான் ஐடி கார்டு அங்க கொடுக்கணும்னு சொன்னாலே அந்த ஐடி கார்ட்ஸ் என்னென்ன மாதிரியான ஐடி கார்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, உங்களோட கிளாஸ் 12th அட்மிட் கார்டு, அட்மிட் கார்டில் ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த அட்மிட் கார்டோட நம்பர்ஸ் நீங்க அங்க என்ட்ரு பண்ணலாம். இல்ல அப்படின்னா எலெக்ஷன் கார்டு, இல்ல ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கு இல்லையா, உங்க போட்டோவோட இருக்கணும். அல்ல அப்படின்னா பாஸ்போர்ட் நம்பர்ஸ், பாஸ்போர்ட்டை கூட பாத்தீங்கன்னா நீங்க ஐடென்டி கார்டை யூஸ் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி என்ஆர்ஐ என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா பாஸ்போர்ட் நம்பர்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபாரின் நேஷனல்ஸா இருக்காங்க அப்படின்னா அவங்க பாஸ்போர்ட் நம்பர்ஸை அவங்க இதுல கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஐடி கார்டில் எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல எதுவும் இல்லை அப்படின்னா வேற ஏதாவது கவர்மெண்டோட ஐடி கார்ட்ஸ் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா வித் போட்டோகிராஃபோட வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்க கொடுக்கலாம். ரைட், சரி, இதெல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க ஃபில் பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு பேஜ்ல ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க ஃபில் பண்ணதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு செக் பண்ண சொல்லுவோம். ஸோ இங்க பாருங்க ஒவ்வொன்றுக்கும் செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ மை நேம் அப்படின்னா நம்மளோட நேமை போய் செக் பண்ணிட்டு வந்து இங்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணணும். ஸோ அதே மாதிரி அப்பா பேரு, அம்மா பேரு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர்ஸ் எல்லாமே கரெக்டா ஃபில் பண்ணிருக்குமா அப்படிங்கறத மேல போய் செக் பண்ணிட்டு வந்து இங்க கீழே டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, ஸோ இங்க பாருங்க எல்லாத்தையும் நான் டிக் பண்ணிட்டேன். தென் கீழே இங்க கொடுத்துருக்கக்கூடிய டிக்ளரேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நான் படிச்சுட்டு, முன்னாடி கொடுத்தது எல்லாமே கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்க படிச்சுட்டு இங்க அக்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபி அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணணுமா, உங்களோட ஓடிபி உங்களோட மொபைல் நம்பர்ஸ்க்கு போகும் உங்களோட மெயில் ஐடிக்கு போகும் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஓகே, எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும். ஓகே, ஸோ இங்க பாருங்க இமெயில் ஐடியில் இருக்கக்கூடிய ஓடிபி என்ன அப்படின்னு சொல்லி கேக்குது. ஸோ அந்த இமெயில் அட்ரஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபிஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஓடிபியை நீங்க என்டர் பண்ணிட்டு ஸோ இங்க செக்யூரிட்டி பின்லாம் கொடுத்துட்டு நீங்க வெரிஃபை அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி வெரிஃபை ஆயிடும். ஸோ வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் வெரிஃபைட், யுவர் அப்ளிகேஷன் நம்பர் சென்ட் டு யுவர் மெயில் ஐடி. ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் உங்களோட மெயில் ஐடிக்கு தான் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர்ஸ் சென்ட் பண்றாங்க. ஸோ ஒருவேளை உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களோட மெயில் ஐடி இன்பாக்ஸ்ல இல்ல அப்படின்னா நீங்க வந்து ஸ்பாம்ல, ஜங்க்ல எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, பட் ஆனா உங்களுக்கு நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு மெயில் வந்திருக்கும் அப்ளிகேஷன் நம்பர் என்ன அப்படிங்கிறது. தென் நீங்க ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் என்னோட மெயில் ஐடியில பாத்தீங்கன்னா எனக்கு அப்ளிகேஷன் நம்பர்ஸ் எனக்கு வந்துருச்சு. தென் நான் பாஸ்வேர்ட் நான் தான் கொடுத்தேன் இல்லையா, என்னோட அப்ளிகேஷன் நம்பர் எனக்கு தெரியும், இப்போ பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பர்ஸ் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு நான் திருப்பியும் லாகின் பண்றேன். திருப்பியும் வந்து அப்ளிகேஷன் நம்பர்ஸ் லாகின் பை த அப்ளிகேஷன் நம்பர் நான் ஃபில் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ இங்க பாருங்க 3 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இன்னும் 2 ஸ்டெப் நம்ம இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கு முன்னாடி இங்க பாருங்க மொபைல் வெரிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, இந்த மொபைல் வெரிஃபிகேஷன்ஸ் நம்ம கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர்ஸ் இங்க காமிக்கும். ஸோ இந்த மொபைல் நம்பர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஓடிபி மொபைல் நம்பருக்கு போகும். ஓகே, ஸோ அந்த மொபைல் நம்பர்ஸ் நீங்க கரெக்டா இருக்காங்க அதை செக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிட்டு நீங்க கொடுத்துருக்கக்கூடிய கேப்சாவையும் என்டர் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி. ஓகே, உங்களுக்கு ஓடிபி வரல அப்படின்னா ரீசெண்ட் கொடுங்க, இல்ல வெரிஃபை ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வெரிஃபை ஆயிடும். ஸோ வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு மொபைல் நம்பர்ஸும் வெரிஃபை ஆயிடுச்சு.
ஓகே, நீங்க ஒருவேளை மொபைல் வெரிஃபிகேஷன்ஸ் நீங்க வந்து இனிஷியலா பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ்ல உங்களை திருப்பி மொபைல் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ண சொல்லும். ஓகே, ஸோ சேஃபர் சைடா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து அந்த மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. தென் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் இல்லையா. ஸோ கம்ப்ளீட் தி அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது நீங்க கிளிக் பண்ணீங்க கீழே இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா நீங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் ஃபில் பண்ணணும். செகண்ட் பர்சனல் டீடைல்ஸ். தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா டிசபிலிட்டிஸ்ல இருக்கவங்க ஃபில் பண்ண வேண்டியது. ஸோ டிசபிலிட்டிஸ்ல இல்ல அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டைல்ல நீங்க பார்த்துட்டே வாங்க. ஸோ இது எல்லா ஸ்டெப்பையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் டீடைல்ஸ். ஸோ ரிமைனிங் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல ஃபில் பண்ணிப்பீங்க இல்லையா, அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா இங்க டிடெக்ட் பண்ணிக்கும். ஸோ நீங்க ஃபில் பண்ண வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா உங்களோட எமர்ஜென்சி கான்டாக்ட் டீடைல்ஸ் மட்டும் ஃபில் பண்ணணும். ஓகே, ஸோ இங்க பாருங்க எமர்ஜென்சி மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா, தென் எமர்ஜென்சி இமெயில் ஐடி. ஓகே, ஸோ முன்னாடி கொடுத்த அதே இமெயில் ஐடி கொடுக்காதீங்க, அது அக்செப்ட் பண்ணாது. ஸோ வேற ஒரு இமெயில் ஐடி கொடுங்க. ஸோ எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல அவங்க கான்டாக்ட் பண்றதுக்கான மொபைல் நம்பர்ஸ் அண்ட் மெயில் ஐடி. ஸோ ரிமைனிங் எல்லாமே ஆல்ரெடி நீங்க ஃபில் பண்ணிருப்பீங்க. ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த டேட்டாவை எடுத்துக்கும். தென் இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு கேப்சாவை நீங்க சைன் இன் பண்ணி இங்க இருக்கக்கூடிய செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. டிக்ளரேஷன் ஃபார்ம் படிச்சு பார்த்துட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. தென் இதை படிச்சு பார்த்துட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சப்மிட், சேவ் அண்ட் சப்மிட் அப்படின்னு சொல்லி இருக்கு. என்னோட போட்டோஸ் இருக்கு, அதனால உங்களுக்கு அது மறைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் அந்த இடத்துல உங்களுக்கு சேவ் அண்ட் சப்மிட் அப்படிங்கிறது இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் ஓவர். ஸோ எமர்ஜென்சி கான்டாக்ட் டீடைல்ஸ்ல உங்களோட மொபைல் நம்பர் ஆஸ் வெல் அஸ் இமெயில் ஐடி. ஓகே, முன்னாடி கொடுத்த அதே மொபைல் நம்பர் அதே மெயில் ஐடி கொடுக்காதீங்க. தென் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா டிசபிலிட்டிஸ் இருக்கக்கூடியவங்க ஃபில் பண்ண வேண்டியது. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா பர்சனல் டீடைல்ஸ். ஸோ இந்த பர்சனல் டீடைல்ஸ் அப்படிங்கிறதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டயாபிட்டிஸ் இருக்கா, தென் எந்த ஊர்ல ரூரல் ஏரியா இருக்கீங்களா, அர்பன் ஏரியாஸ்ல இருக்கீங்களா, உங்களோட ஃபேமிலி இன்கம் என்ன, நீங்க மைனாரிட்டி கேட்டகரிஸ்ல வரீங்களா, ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படிங்கிற ஜென்ரல் பர்சனல் டீடைல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஜென்ரல் பர்சனல் டீடைல்ஸ் டயபிட்டிஸ் இருக்கு அப்படின்னா டயபிட்டிஸ் கொடுங்க. உங்களோட கேட்டகரி என்ன, ஜென்ரல் இடபிள்யூஎஸ்ஆ இல்ல ஜென்ரல் கேட்டகரியில வரீங்களா, ஓபிசியா எஸ்சியா எஸ்டி அப்படிங்கிற ஜென்ரல் கேட்டகரிஸ் இங்க கொடுங்க. ஸோ நீங்க கிராமப்புறங்கள்ல இருக்கீங்களா இல்ல நகரப்புறங்கள்ல இருக்கீங்களா அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கொடுத்துட்டு ஸோ இந்த கேப்சாவை என்டர் பண்ணிட்டு ஐ அக்ரி இந்த செக் பாக்ஸ் டிக்ளரேஷன் ஃபார்ம் படிச்சதுக்கு அப்புறம் நீங்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்க அண்ட் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். ஸோ தேர்ட் ஸ்டெப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த தேர்ட் ஸ்டெப்ல உங்களுக்கு ஏதாவது டிசபிலிட்டிஸ் இருந்தது அப்படின்னா நீங்க இந்த செக் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எஸ் ஆர் நோன்னு இருக்கும். ஸோ நீங்க இருக்குன்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுங்க. ஸோ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன டிசபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கான டீடைல்ஸ் நீங்க ஃபில் பண்ணணும். நோ கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா நீங்க கேப்சா ஃபில் பண்ணிட்டு டிக்ளரேஷன் ஃபார்ம் படிச்சுட்டு அக்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. தென் ஃபோர்த் ஸ்டெப். ஸோ இந்த ஃபோர்த் ஸ்டெப்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ இங்க பாருங்க நோன்னு கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு வேற எந்த டீடைல்ஸும் கேட்கல. ஸோ அதனால சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். என்னோட ஃபோர்த் ஸ்டெப் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபோர்த் ஸ்டெப்ஸ்ல தான் நம்ம லிட்டில் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் மீடியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் மீடியம். ஸோ உங்களோட கொஸ்டின் பேப்பர்ஸ் என்னென்ன லாங்குவேஜஸ்ல இருக்கணும் அப்படிங்கறதா இந்த ஃபோர்த் ஸ்டெப்ஸ்ல நம்ம ஃபில் பண்றோம். ஸோ மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் டோட்டலா பாத்தீங்கன்னா 13 ரீஜனல் லாங்குவேஜஸ்ல நம்மளுக்கு பாசிபிள் வித் இங்கிலீஷ். ஓகே, ஸோ இங்கிலீஷும் அதுல இருக்கு. ஸோ இது 13 லாங்குவேஜஸ்ல ஏதாவது ஒன்று நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்க இங்கிலீஷ் என்னோட கொஸ்டின் பேப்பர் நீங்க இங்கிலீஷ்ல இருக்கணும்னு சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். நீங்க இல்ல எனக்கு ரீஜனல் லாங்குவேஜஸ்ல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா இஃப் அ கேண்டிடேட் ஆப்டட் தமிழ் 13 ரீஜனல் லாங்குவேஜஸ்ல அவங்க தமிழ் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ உங்களோட கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ்லயும் இருக்கும் தமிழ்லயும் இருக்கும். ரைட், ஸோ அப்போ உங்களுக்கு என்ன லாங்குவேஜஸ் வேணுமோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் சூஸ் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். ரீஜனல் லாங்குவேஜ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லயும் இருக்கும் தமிழ்லயும் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ் சூஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ தமிழ் சூஸ் பண்ணதுனால நமக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ நீங்க தமிழ் சூஸ் பண்ணதுனால பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் சென்டர்ஸ் எந்தெந்த ஏரியாவில் மட்டும்தான் நீங்க போய் எழுத முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார், ஐஸ்லாந்து. ஸோ இந்த 3 ஏரியால இருக்கக்கூடிய சென்டர்ஸ்ல மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா நீட் 2024 நீங்க எக்ஸாம்ஸ் போய் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க தமிழ் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் சிட்டிஸ் 2 தராங்க. ஸோ அதுல எக்ஸாம் சென்டர் எக்ஸாம் ஸ்டேட் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடா, புதுச்சேரியா, அந்தமான் நிக்கோபாரா அப்படிங்கறது நீங்க சூஸ் பண்ணணும். தென் அதுல எந்த சிட்டி எக்ஸாம் சிட்டிஸ் தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய சிட்டிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுல எந்த சிட்டில நீங்க போய் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் சாய்ஸா கொடுங்க. செகண்ட் சாய்ஸ் அதே மாதிரி எக்ஸாம் ஸ்டேட் தென் எக்ஸாம் சிட்டிஸ் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். தென் அப்பா
என்ன தொழில் பண்றாங்க, ஸோ அப்பா என்ன படிச்சிருக்காங்க, அம்மா என்ன தொழில் பண்றாங்க, அம்மா என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு கேப்சா ஃபில் பண்ணிட்டு ஐ அக்ரி டிக்ளரேஷன் படிச்சதுக்கு அப்புறம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எஜுகேஷன் டீடைல்ஸ் கேட்கும். ஃபிஃப்த் ஸ்டெப் அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து எஜுகேஷன் டீடைல்ஸ். நீங்க 10th எப்போ முடிச்சீங்க, ஸோ 10th சர்டிஃபிகேட்ஸோட ரோல் நம்பர்ஸ் என்ன, ஸோ எந்த வருஷம் நீங்க பாஸ் பண்ணீங்க, உங்க ஸ்கூல் என்ன, உங்க ஸ்கூலோட அட்ரஸ் என்ன, எந்த போர்டில் கம்ப்ளீட் பண்ணீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணீங்க, ஸோ அதுல எவ்வளவு மார்க்ஸ் வாங்கினீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்ல ஃபில் பண்ணணும். ஸோ இது 10th ஃபில் பண்ணணும், 11th ஃபில் பண்ணணும், 12th ஃபில் பண்ணணும். நான் 10th 2020ல கம்ப்ளீட் பண்ணேன், கொரோனா டைம்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் இருக்காது இல்லையா, ஸோ அதுக்கும் ஒரு கண்டிஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னங்கிறது நான் சொல்றேன். ஸோ 12th இங்க இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பாஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க 10th. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த இயர்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த வருஷம் 2021 சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா 2021 கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு, போர்டு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஃபில் பண்ண பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா கம்ப்ளீட்டா மறைஞ்சிரும். ஏன்னா 10th நீங்க 2021ல முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க பாஸ் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்திருக்கும். ஸோ உங்களோட மார்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க மேல 10th பாஸ்ட் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டு 2021 இயர் சூஸ் பண்ணிட்டு தமிழ்நாடுக்கு அப்புறம் ஸ்டேட் போர்டு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் மார்க் நீங்க எதுவுமே நம்பர்ஸ் கொடுக்க தேவையில்லை ஃபார் 10th. ஓகே, அதே மாதிரி 11th நீங்க அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ 11th கண்டிப்பா நீங்க மார்க்ஸ் கொடுக்கணும். தென் 12th நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் இந்த வருஷம் தான் 12th எழுத போறேன் அப்படின்னா நீங்க அந்த அப்பியரிங் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்துருங்க. ஓகே, ஸோ 12th எஜுகேஷன் டீடைல்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா பாஸ் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, இந்த பாஸ் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்பியரிங் இல்ல பாஸ்ட் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க அப்பியரிங் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் காமிக்காது. ஓகே, ஸோ எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்காது. ஓகே, 2 கண்டிஷன். கிளாஸ் 10th வந்து 2021ல முடிச்சிருந்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் இருக்காது. ஸோ அதனால 2021 நீங்க 10th பாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மறந்துடும். நீங்க எந்த நம்பர்ஸ் எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தீங்கன்றத கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி தான் இங்கேயும் இங்க வந்து அப்பியரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் நான் 12th எழுத போறேன் அப்படின்னா நீங்க அப்பியரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு எந்த விதமான மார்க்ஸும் கேட்காது. அதுக்கு பதிலாக ரோல் நம்பர்ஸ் மட்டும் கேட்கும். அதே மாதிரி உங்களோட ஸ்கூல் எங்க இருக்கு, ரூரல்ல இருக்கா அர்பன்ல இருக்கா அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு ஸோ டிக்ளரேஷன்ஸ் படிச்சுட்டு ஐ அக்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. ஸோ இங்க பாருங்க அதான் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 10th படிச்சிருந்தீங்க அப்படின்னா 2021 பேட்ச்ல நீங்க 10th எக்ஸாம்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணல. ஸோ அதனால உங்களோட ரிசல்ட்ஸ் நம்பர்ஸ் எதுவும் அவங்க கேட்காது, ஆட்டோமேட்டிக்கா டிசபிள் ஆயிடும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தென் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, எஜுகேஷன் டீடைல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் அதர் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நீங்க ட்வின்ஸா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க ட்வின்ஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. தென் அதே மாதிரி இதுக்கு முன்னாடியே நீங்க நீட் எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆயிருக்கீங்களா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்குது. எஸ்னா எஸ், நோனா நோன்னு கொடுத்துருங்க. கேப்சா என்டர் பண்ணிட்டு டிக்ளரேஷன்ஸ் படிச்சுட்டு அக்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ஸோ போட்டோ பாத்தீங்க அப்படின்னா ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி ஃபார்மேட்ல இருக்கணும். மினிமம் 10 KB இருக்கணும், மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா 200 KBs இருக்கணும். நீங்க சூஸ் ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த லொகேஷன்ல உங்க போட்டோஸ் இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு உங்களோட போட்டோஸ் இங்க காமிக்கும். தென் அதே மாதிரி சிக்னேச்சரும் ஜேபிஇஜி ஃபார்மேட்ஸ்ல இருக்கணும். 4 MB மினிமம் இருக்கணும், மேக்ஸிமம் 4 KB இருக்கணும், மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா 30 KBs இருக்கணும். அதே மாதிரி போஸ்ட் கார்டு சைஸ்ல ஒரு போட்டோஸ் மினிமம் பாத்தீங்க அப்படின்னா 10 KB, மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா 200 KBs நீங்க அப்லோட் பண்ணணும். தென் அதே மாதிரி உங்களோட லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸோட வித் தம்ப் இம்ப்ரெஷன், தம்போட சேர்த்து இம்ப்ரெஷன்ஸ் இருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸோட ஃபுல் இம்ப்ரெஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பர்ல வச்சு அதையும் நீங்க போட்டோ எடுத்து அதையும் நீங்க அப்லோட் பண்ணணும். ஸோ அது மினிமம் பாத்தீங்க அப்படின்னா 4 KBs இருக்கும், மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா 30 KBs இருக்கும். ஸோ இது நீங்க ஒவ்வொன்றும் அப்லோட் பண்ண இந்த சைட்ல காமிக்கும். நீங்க அந்த ப்ரிவியூ பார்த்து கரெக்டா ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைனலா உங்களோட அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ண சொல்லும். எல்லா டீடைல்ஸும் நீங்க கரெக்டா ஃபில் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத பார்த்துட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா அப்லோட் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு ஸோ இந்த செக் பாக்ஸ் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு ஃபைனல் சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் இப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அப்ளிகேஷன் ஃபார்மும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 3rd ஸ்டெப் ஃபீஸ் பேமெண்ட். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கேட்டகரிஸ் நீங்க முன்னாடி ஃபில் பண்ணதை பேஸ் பண்ணி நீங்க எவ்வளவு ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கறது இங்க காமிக்கும். ஸோ இப்போ நீங்க பே நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ்ல நீங்க கிளிக் பண்ணி உங்களோட ஃபீஸ் பேமெண்ட்டை
கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபீஸ் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டாக்குமெண்ட் வரும், அந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு நம்ம அந்த டாக்குமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். தென் பேட்டர்ன் ஆஃப் த எக்ஸாம்ஸ், நீட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். MCQ கொஸ்டின், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், 4 ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி 4 சப்ஜெக்ட்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லயும் 2 செக்ஷன்ஸ் இருக்கும். செக்ஷன் ஏ, செக்ஷன் பி. செக்ஷன் ஏல 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். 35 கொஸ்டின்ஸும் நீங்க அட்டன் பண்ணணும். ஒரு கரெக்ட் ஆன்சர்ஸ்க்கு 4 மார்க்ஸ், ஒரு ராங் ஆன்சர்ஸ்க்கு -1 மார்க், ஒரு மார்க் ரெடியூஸ்ட் ஆகும். செக்ஷன் பில 15 கொஸ்டின்ஸ், அவுட் ஆஃப் தட் 10 கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ணணும். ஸோ 10 into 4 40 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 4 சப்ஜெக்ட்ஸ்க்கும் சேர்த்து 720 மார்க்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் தான் கரெக்டா இருக்கும். பட் சம்டைம்ஸ் ஹியூமன் எரர்னாலயோ இல்ல டெக்னிக்கல் எரர்னாலயோ பாத்தீங்கன்னா மோர் தென் 1 ஆப்ஷன்ஸ் கரெக்டா இருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு, அந்த கொஸ்டின்ஸ்ல 4 ஆப்ஷன்ஸ்ல 2 ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்ட்னு தோணுச்சு அப்படின்னா, 2 ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டெஃபினட்டா தோணுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணோம்னா 2 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மார்க்ஸ் +4 மார்க்ஸ் கிடைக்கும். இல்ல அப்படின்னா மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ எல்லா ஆப்ஷனுமே கரெக்டா இருக்கு அப்படின்னா நீங்க அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்ஸ் 4 மார்க்ஸ் கிடைக்கும். அட்டன் பண்ணா மார்க்ஸ் கிடைக்காது. ஒரு ஆப்ஷன், அதாவது none of the option is found correct, எல்லா ஆப்ஷனுமே தப்பு அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா அந்த கொஸ்டினை நீங்க அட்டன் பண்ணாலும் சரி, அட்டன் பண்ணனாலும் சரி, உங்களுக்கு 4 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மெஜாரிட்டி ஆஃப் சிச்சுவேஷன்ஸ்ல நடக்காது. பட் சம்டைம்ஸ் ஹியூமன் எரர்னால நடக்கிறதுக்கான ரொம்ப கம்மியான சான்சஸ் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோஸ்ல நீட் 2024க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணும் அப்படிங்கிறதோட டெமோ. ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு மறக்காம இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த டவுட்ஸை நாங்கள் சால்வ் பண்றோம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.